அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும், ஏன் வந்து இந்த சிபிஆர் அதான் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் பேராமெடிக்ஸ் ஏன் வந்து சிபிஆரை வந்து காமன் மேன் ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை போலீஸ் மேன் ஃபயர் இன்ஜின் ஏன் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் சடன் கார்டியாக் அரெஸ்ட். அதாவது ஹார்ட் வந்து டக்குன்னு எந்த ஒரு அறிகுறி வார்னிங் சைன் இல்லாமல் டக்குன்னு ஹார்ட் வில் கோ ஃபார் அரெஸ்ட். தட் இஸ் கால்ட் அஸ் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஹாஸ்பிட்டல் மினி இதில் உங்களுக்கே ஃபீல் பண்ணியிருக்கலாம். சார் நீங்கள் ஒருத்தர் டக்குன்னு அன்கான்ஷியஸ் ஆவார், உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்க 5 minutesல. ஆனால் அந்த டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். இல்லை டாக்டர் இப்போ தானே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம், பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் த ஈவெண்ட் கால் சடன் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அந்த ஈவெண்ட் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். அதாவது நீங்கள் இந்த வாக்கிங் போயிட்டு இருக்கும்போதோ, இல்லை வீட்டில் சாப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, டிவி பார்க்கும்போது, இல்லை ஜிம்மில் இருக்கும்போது, ஸோ இன் எனி சுச்சுவேஷன் சடன் கார்டியாக் அரெஸ்ட் கேன் ஹேப்பன். ஸோ இந்த ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணி கழுத்தில் இருக்கிற ரத்த குழாய் மூலியமா பிரெயினுக்கு சப்ளை போய்கிட்டே இருக்கும். சடன்லி த ஹார்ட் வில் ஸ்டாப். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? டைம், crucial time, even everybody should know what to do when this happens. ஏன்னா the brain will go for permanent damage within 3 to 5 minutes. ஸோ ஏன் வந்து இதில் டைம் இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து இதை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இது ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும் இதை ட்ரைனிங்காக கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன் ரீசன் அப்படின்னா within 5 minutes brain will go for permanent damage. ஸோ அதை தடுக்கிறதுக்காக everybody should know this procedure that is called as CPR. இப்போ சிபிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தொராக்ஸ் இருக்கு, அதாவது நெஞ்சு பகுதி இருக்கு, முன்னாடி போன் இருக்கு, பின்னாடியும் போன் இருக்கும், நடுவில் ஹார்ட் இருக்கு. ஸோ ஒன்ஸ் ஹார்ட் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா யூ ஹாவ் டு பம்ப் யூ ஹாவ் டு கிவ் கம்ப்ரெஷன். ஸோ தட் ஹார்ட் பம்பிங்கை நீங்கள் மேனுவலாக ஸ்டிமுலேட் பண்ணுறீங்க. ஹார்ட் சர்ஃபேஸில் ரெண்டுத்தையும் நீங்கள் கம்ப்ரெஷன் கொடுக்கும்போது பம்பிங் ஆஃப் ஹார்ட் வில் கண்டினியூ டு த பிரெயின். ஸோ பிரெயின் வந்து பர்மனன்ட் டேமேஜுக்கு போகாது. So this is called as cardiopulmonary resuscitation. இந்த நுரையீரல், இருதயம் மற்றும் நுரையீரல் உயிர்ப்பித்தல். இந்த ப்ரொசீஜர் எங்க நீங்க பாக்குறீங்க, என்ன ஒரு இடத்துல வந்து டக்குனு ஒருத்தர் வந்து அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுகிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வந்து எங்க வேணாலும் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் should be ஒரு 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 if you are a trained person, if you are a certified person, பார்த்த உடனே நீங்க சீன் சேஃப்டி பார்க்கணும். ஸோ இந்த இடம் சிபிஆர் கொடுக்கறதுக்கு ஒரு ஐடியலான இடமா, ஏன்னா நடு ரோட்டில் கூட ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அன்கான்சியஸ் ஆகி விடலாம், எங்கே வேணாலும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் பி சேஃப் கார்டிங் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சு ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் வச்சுக்கலாம். ஸோ சோஃபா, குஷன் இதெல்லாம் வச்சிங்கன்னா நீங்கள் கொடுக்குற கம்ப்ரெஷன் வந்து அந்த குஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ இட் ஷுட் பி அ ஹார்ட் சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட், ஸோ சிபிஆர் யாருக்கு கொடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ எல்லாரும் மயங்கி விழுந்தா சிபிஆர் கொடுத்துட முடியாது. ஸோ சிபிஆர் கொடுக்கணும்னா மூச்சு, பல்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியும். ஸோ மூச்சு இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க போய் பார்க்கணும், பல்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், பேஷண்ட் கான்சியஸா இருக்காரா அப்படின்னு தட்டி பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட். அப்புறம் யூ ஹாவ் டு இல்லை அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் த செஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ எத்தனை கம்ப்ரெஷன் நீங்க கொடுக்கணும், அது குவாலிட்டியா எப்படி கொடுக்கணும். ஸோ நம்ம நல்லது பண்றோமோ இல்லையோ போய் கெட்டது பண்ணிடக்கூடாது. ஸோ யூ ஷுட் நோ த கைட்லைன்ஸ், எத்தனை கம்ப்ரெஷன் நீங்க கொடுக்கணும். எனிபடி நோஸ் ஹவு மெனி கம்ப்ரெஷன்ஸ்? நீங்க சொல்றது ரேஷியோ 30:2, 30 கம்ப்ரெஷன் 2 பிரீதிங் கொடுக்கணும். ஆனா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கம்ப்ரெஷன் மினிமம் கொடுக்கணும்? மினிமம் 100 to 120. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 120 கம்ப்ரெஷன், அதாவது ஒரு செகண்டுக்கு 2 கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். செகண்ட், அதோட டெப்த் எவ்வளவு இருக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், அதாவது நிப்பிள் லெவல்ல மிட் செஸ்ட்ல கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அப்புறம் அந்த டெப்த் வந்து should be at least 2 inch, 2 inch இல்ல 5 to 6 சென்டிமீட்டர் நீங்க கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அப்படி நீங்க ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா தான் ஹார்ட்ல இருந்து பிளட் வந்து பிரெயினுக்கு வந்து ஸ்லோவா டாக்டர் வர வரைக்கும் போல அடுத்த ஸ்டாஃப் வர வரைக்கும் இல்ல ஹாஸ்பிட்டல் போற வரைக்கும் நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரெயினுக்கு பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறது வந்து தடுக்க முடியும். ஸோ நான் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவா. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பேஷண்ட்டை கொண்டு போய் ஒரு சேஃப் ஜோன்ல வச்சுட்டீங்க. செகண்ட், அவர் வந்து கான்சியஸா இருக்காரா அப்படின்றது நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா, ஐயா நாக்க நீட்டுங்க, பேரை சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் இது. செகண்ட்,
பல்ஸ் இருக்கா, மூச்சு இருக்கான்னு பார்க்கணும். பல்ஸ் எங்க பார்ப்போம்னா, நார்மலா டாக்டர் பார்த்தீங்கன்னா கையில வச்சு பார்ப்பாங்க, அது வந்து பெரிஃபரல் பல்ஸ். ஆனா இந்த மாதிரி ஸ்டேஜ்ல சென்ட்ரல் பல்ஸ் பார்க்கணும். தொண்டைக்கு நடுவுல விரல் வச்சீங்கன்னா இது ஆடம்ஸ் ஆப்பிள் முட்டிட்டு இருக்கும் இந்த இடத்துல சென்டர்ல. அப்படியே ஸ்லோவா கொஞ்சம் லேட்டரலா வந்தீங்கன்னா ஒரு குரூவ் இருக்கும், அங்க வந்து கரோட்டிட் ஆர்டரி அப்படின்னு ஒரு ரத்த குழாய் இருக்கு, அதுதான் சென்ட்ரல் பல்ஸ். அதை நீங்க பால்பேட் பண்ணி அதை நீங்க அமுக்கி பார்த்தீங்கன்னா அதோட பல்சேஷன் தெரியும். அடுத்தது அவர் வந்து பல்ஸ் பாக்குறாரு. செகண்ட் வந்து உங்க கார் வச்சு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு காற்று வருதா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். அதே டைம் வந்து நீங்க வந்து செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதான்னு பார்க்கணும். மூச்சு இல்ல, பல்ஸ் இல்ல, பேச்சு இல்ல. ஜஸ்ட் 10 செகண்ட் இது பண்ணணும். ஏன்னா ஒரு செகண்டும் நமக்கு முக்கியம். 10 செகண்ட்ல அன்கான்ஷியஸ். செகண்ட் உடனே யூ ஷுட் கால் ஃபார் ஹெல்ப். எப்பயுமே கால் ஃபார் ஹெல்ப் இஸ் த எனி எமர்ஜென்சி கிரைசிஸ் கால் ஃபார் ஹெல்ப். பக்கத்துல யார் இருக்காங்களோ உடனே கூப்பிடுங்க, அலர்ட் பண்ணுங்க. ஒருத்தரை வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ண போங்க, ஒருத்தரை வந்து கரெக்டா நீங்க கூப்பிடுறது ஸ்பெசிபிக்கா கூப்பிடணும். ரெட் ஷர்ட் சார், ப்ளூ ஷர்ட் போட்டுருக்காரு, நீங்க தயவுசெய்து ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் 5 மினிட்ஸ்ல ரீச். அடுத்தது ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடி கார்டு பர்ஸ் கொடுத்து அவங்க அட்டெண்டர்ஸ் கூப்பிடுங்க. இல்ல இந்த மாதிரி ஸ்பெசிபிக் ஜாப், இஃப் யூ ஆர் ட்ரெயின்டு பர்சன் யூ ஷுட் நோ த லீட் த சிச்சுவேஷன், அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது செகண்ட் பல்ஸ் இல்ல, மூச்சு இல்ல, ஸ்டார்ட் சிபிஆர். ஸோ செஸ்ட் கம்ப்ரெஷன். ஸோ இந்த செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஒரு 2 பேர் முன்னாடி வாங்க, வாலண்டியர்ஸ் 2 பேர். அதாவது எப்படின்னா உங்க மூவ்மெண்ட் வந்து ஹிப்ல இருக்கணும். ரொம்ப முக்கியம் அது. ஹிப்ல இருக்கணும்.